வணக்கம் நண்பர்களே. ஒரு திருட்டு பையன் எங்கெல்லாம் வந்து பணம் சம்பாதிக்க முடியும்னு ஸ்கெட்சை போட்டு நல்லா ஓடிக்கிட்டு இருக்க கம்பெனிலலாம் போயிட்டு அப்படியே கேஸை போடுற மாதிரி போட்டு அவங்களெல்லாம் வந்து வம்புக்கு இழுத்து, ஏன்னா இவருக்கு தான் வேலை வெட்டி கிடையாது, அவங்களாம் வேலையில் இருக்காங்க. இப்போ ஒரு கடையே எடுத்துக்கோங்க, நம்ம கடை நடத்திக்கிட்டு இருக்கோம். ரோட்டில் ஒருத்தன் வந்து கடையை பார்த்து கத்திக்கிட்டு இருப்பான், அவனுக்கு எந்த வேலை வெட்டியும் இருக்காது. நம்ம வந்து கடைக்குள்ளே நின்றுட்டு கற்றுனோம்னா நமக்கு தான் வந்து பிரச்சனை. அதனால் நம்ம வந்து அமைதியாக இருப்போம். அந்த மாதிரி ஒரு திருட்டு பையன் இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, ஒரு குருட்டு பையன் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தார். இப்போ கொஞ்ச நாளாக எதனால் குருட்டு பையங்கிறனா, இந்த திருட்டு பையன் வந்து சின்ன பையன் அப்படின்னு அந்த குருட்டு பையன் சொன்னார். எல்லோரும் நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த திருட்டு பையன் சின்ன பையன் அப்படின்னு சொல்லி அந்த குருட்டு பையன் சொன்னார். நான் என்ன கேட்குறேன், குருட்டு பயலே, அந்த திருட்டு பையன் தான் சின்ன பையன், உனக்கு வந்து எங்கே போச்சு அறிவு? நீ வந்து பெரிய மனுஷன் தானே, நீ வந்து சின்ன பையன் கிடையாதுல்ல. குருட்டு பையல, நீ பெரிய மனுஷன் தானே. அந்த சின்ன பையன் வந்து ஒரு வீடியோவை போட்டு காமிச்சு என்னை வந்து கொலை பண்ணாங்க, என்னை வந்து கொலை பண்ண வர்றாங்க அப்படின்னு சொல்லி உன்கிட்ட காமிச்சா ஒரு பச்சை குழந்தைக்கு கூட தெரியும். இப்போ நானே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு தான் நான் ஒரு வீடியோ வெளியிட்டேன். அதாவது 3 பேர் வந்து ரோட்டில் வந்தாங்க. இந்த திருட்டு பையன் வந்து ரோட்டில் வண்டி வந்துக்கிட்டு இருக்கப்போ ரோட்டை கிராஸ் பண்ணாப்புல, இது மிகப்பெரிய குற்றம். அந்த வண்டி வந்துகிட்டு இருக்கப்போ கிராஸ் பண்ணப்போ அந்த 3 பேர் ரோட்டில் வந்தவங்க பைக்கு வந்து இவர் மேலே மோதிருச்சு லைட்டாக. அப்போ சாரி கேட்டிருக்காங்க. இவர் வந்து அதை சாரி கேட்டதுக்கு அவங்கள திட்டவே அவங்க துரத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே வந்து அந்த வீடியோவை பார்த்துட்டு நான் போட்டேன். இது வந்து ஒரு சின்ன பசங்களுக்கு கூட தெரியும், குருட்டு பயலுக்கு தெரியலை. இந்த திருட்டு பைய பேச்சை கேட்டுக்கிட்டு பணத்துக்காக வீடியோ வெளியிட்ட அந்த குருட்டு பயலுக்கு வந்து இது தெரியலை. நீங்கள் வந்து குருட்டு பயலாக கூட இருங்க, திருட்டு பயலாக கூட இருங்க, அடுத்தவங்கள பற்றி வீடியோ வெளியிட விட்டுட்டு முதல்ல வந்து ஒரு கண்ணாடியை எடுத்து உங்கள் மூஞ்சியை பாருங்கள். அந்த கோண வாயெல்லாம் பார்த்து நம்ம வாயை எப்படி சரி பண்ணுறதுன்னு ட்ரீட்மெண்ட் போங்க. ட்ரீட்மெண்ட் போயிட்டு அதுக்கப்புறமா வீடியோ வெளியிடுங்க. மக்களுக்கு வந்து நல்லதை சொல்லுங்கள். தேவையில்லாத விஷயங்களை வந்து ஒரு வீடியோ வந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி, இது மாதிரி தெரியலையே, கொலை பண்ண வந்த மாதிரி தெரியலையே, பார்ப்போம், அந்த கேஸ் வந்து நீ ஃபஸ்ட்டு ஜட்ஜு முன்னாடி வரட்டும், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போன்னு சொல்லியிருக்கணும். இப்போ வந்து நேற்று வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க. ஜட்ஜு சொந்த ஜாமீனில் வெளியில் விட்டுட்டார் அந்த 3 பேரை. இப்போ வந்து குருட்டு பையன் வந்து வீடியோ வெளியிடுவாரா, நான் சொன்னது தப்பு, நான் தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு ஒரு மறுப்பு வீடியோ வெளியிடுவாரா? குருட்டு பையன் வெளியிட மாட்டார். இந்த குருட்டு பயலுக்கிட்டையும் திருட்டு பயலுக்கிட்டையும் மாட்டிக்கிட்டு மக்கள் படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் உங்களுக்கெல்லாம் வந்து அழிவு காலம் ரொம்ப தூரத்தில் இல்லை, ரொம்ப சீக்கிரம் அழிய போகிறீங்க, ரொம்ப சீக்கிரம் அழிய போகிறீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, நீங்கள் இருக்கிற இடமும் அழிய போகுது. நீங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கிறீங்களோ, யார் சப்போர்ட்டில் வந்து நீங்களாம் பண்ணிகிட்ருக்கீங்களோ அந்த இடம் ஃபுல்லாக அழிய போகுது. மக்களுடைய பவர் என்னன்னு தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. குருட்டு பையக்கிட்டையும் திருட்டு பையக்கிட்டையும் மாட்டிக்கிட்டு, முக்கியமாக இந்த யூடியூப் படாத பாடுபடுது. யூடியூப்பில் வர்றதெல்லாம் நம்பிக்கிட்டு ஒரு சிலர் ரொம்ப படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. மக்களே தெரிஞ்சுக்குங்க. அன்னைக்கு அந்த குருட்டு பைய வீடியோ போட்டார், அந்த சின்ன பைய திருட்டு பயலுக்கு வந்து அப்படியே உயிருக்கு அச்சுறுத்தல். இந்த கம்பெனியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இப்படி கொலை பண்ணுறதுக்கு கிளம்புறாங்க அப்படின்ற மாதிரி வீடியோ போட்டிருந்தாரு. குருட்டு பைய கொண்டு போய் மூஞ்சியை எதில் வச்சுக்குவாருன்னு கொஞ்சம் யாராவது விசாரித்து சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள். நன்றி நண்பர்களே.